மாஸ்டர், இப்படி பண்ணலாமா? இந்த ஆலயத்தை நாம் விஸ்தரிக்க தீர்மானித்த பொழுது. என்னையா நாம் விஸ்தரிக்க தீர்மானித்த பொழுதுன்னு சொல்றீங்க? வழக்கமா நீங்களும் உங்க பிள்ளைகளும் தானே முடிவு எடுப்பீங்க, மக்கள்கிட்ட கேட்டா முடிவு எடுப்பீங்க. சரியா, நீங்க விஸ்தரிக்க தீர்மானித்த போது ரொம்ப ஜோம் பண்ணி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். ஐயா, நீங்க ஜெபம் பண்ணி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுவே சிறப்பானது. ஆலயம் கட்டணும்னா எப்படி கட்டணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறீங்க, அதுதான் இருக்கிறதுல சிறந்த அனௌன்ஸ்மெண்ட். நான் சொல்லுவேங்க, இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி, அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன் கொடுத்தாங்க. நான் ஓப்பன் டு ஹார்ட் உங்களோட பேசுறேன். ஐயா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஐயா, ஊரு தாலி அடுத்து கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இதாயா நீங்க ஆலயம் கட்டுறதுக்கு சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. நெகேமியா அந்த காம்பவுண்டு சோரை கட்டும்போது, பட்டண சோரை கட்டும்போது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஐயா, நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்னாரு, நீங்க தாலி அரைச்சு கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அதானையா? அப்படின்னு வசனத்தை நான் சொல்லி நாம் எல்லாரும் என்ன செய்வோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து, ஒரு விமர்சனம் கொடுத்து, எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள். ஐயா, இது போய் தானையா? எல்லாரும் எப்படி சேர்ந்து கட்ட முடியும்? நீங்களும் உங்க பிள்ளைகளும் வேலைக்கு போயிருக்கீங்களா, என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போய் கொடுங்க கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, எல்லாரும் கட்டும் வாருங்கள் முட்டே சொன்னா இப்பயா? அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் தூங்க விடவே இல்லை. ஏயா ஆண்டவரே கண்டுபிடிச்சா நீங்க போய் தான் சொல்றீங்கன்ட்டு? ஏன் ஆண்டவர் தூங்க வரல? என்னை எழுப்பி உட்கார வச்சு. ஐயா, ஆண்டவர் உங்களை எழுப்பி உட்கார வச்சாராயா? என்னையா உருட்டுறீங்க? மக்களே ஏன் சொன்னாலும் கேட்பாங்கன்றதுக்காக உருட்டு இல்லையா? என்னை எழுப்பி உட்கார வச்சு, உன் ஜனங்கள் கட்ட போறாங்களா, நான் கட்ட போறேன், யார் கட்ட போறோம்? ஐயா, வேதத்துல உள்ள ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வேதத்துல உள்ள ஆண்டவர் கட்ட மாட்டாரு. நீங்க சொல்ற ஒரு போலியான ஆண்டவர் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருக்கு திராணி இல்லை, ஏன்னா மக்கள் பணத்துல தான் அவரை கட்டுவாரு. சரி, நீங்க கட்டுவீங்களான்னு பார்த்தா உங்களுக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச அளவுக்கு திராணி இல்லை. அதனால மக்கள் தானே கட்டி ஆகணும். ஏன்னா நீங்களும் மக்களை மிரட்டி காணிக்கை கெடுத்தானே வாதுனீங்க. இதோ பாருங்க, காணிக்க இன்னும் பொருத்தனை காணிக்க, தசமபாகம், இதெல்லாம் யார் கொடுத்தா? பரிசேயர் கொடுத்தாங்க. அவர்களுடைய நீதியை காட்டிலும் இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ அதிகமா கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன். பாத்தீங்களாயா? காணிக்கைன்றதுக்காக பரிசேயனை மாதிரி கொடுக்கணும்னு பரிசேயத்தனமா எப்படி காணிக்க மக்களை மிரட்டி வாங்குறீங்கன்ட்டு. பரலோகத்துக்கு போகணும்னா காசு வேணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தானேயா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் மக்கள் பணத்துல தானேயா அந்த ஆலயத்தை கட்டி ஆகணும், வேற என்ன வழியா இருக்கு? அவன் சொன்னா காம்பவுண்டு கட்டுறதுக்கு, அன்றைக்கு அவன் சொன்னா எழுந்து கட்டுவோம் பாருங்க. அவன் ஜனங்களோட உதவி தேவை. அப்போ அவங்களுக்கு காம்பவுண்டு கட்டுறதுக்கு ஜனங்களோட உதவி தேவை, உங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு மக்களோட உதவி தேவையில்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் கட்டட்டா, நீ கட்ட முடியாது. யார் கட்டுறது? ஜனங்களா? நீயும் ஜனங்களும் சேர்ந்து கட்ட போறீங்களா, இல்ல நான் கட்ட போறேன்? ஐயா, இங்க நீங்க நினைச்சாலும் கட்ட முடியாது, உங்களுடைய வேதத்துல இல்லாத ஆண்டவர் நினைச்சாலும் கட்ட முடியாதியா? மக்களால மட்டும்தான் முடியும், ஏன்னா அவங்கள தானே ஈஸியா ஏமாத்தி காணிக்கைன்ற பேர்ல கலெக்ஷன் பண்ணிடலாம். நான் அழுதேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும். ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன். என்னதியா? மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தினீங்களா? மக்கள் அப்போ உசுப்பேத்தி காசு வாங்கினுக்கிறீங்க, அப்படித்தானையா? ஆனாலும் நீங்க உசுப்பேத்த மாட்டீங்களா? அவங்க பணத்திலே வாழ்ந்துட்டு அவங்களே கஞ்ச கருமீன் வரைச்சிட்டு வைங்களே. இதோ பாருங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ண டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கேரியர் ஃபுல்லா கோல்டு, ஃபுல்லா ஜுவல். எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அட கடவுளே, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்களுக்கு வெடிச்சிட போகுது. கஞ்ச கருமிகளுக்கெல்லாம் வெடிச்சிட போகுது. சிலர் சொல்றாங்க தசமாக கொடுக்கணுமா, அன்றைக்கு உள்ளதெல்லாம் வித்து கொடுத்தாயா.
நீ அதிகமா கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன். இதுனா உற்சாகப்படுத்துற வார்த்தை மாதிரி தெரியலையா? மக்களை உணம் மிரட்டி மிரட்டி சுரண்டி சுரண்டி வாங்குற மாதிரி தானே ஆச்சுது. மக்களை பணம் கொடுக்கல பரலவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி மக்கள்கிட்ட பிடிக்குதா இவ்வளவு சொத்து சேர்த்துறீங்க? சரியா, உணம் கொடுக்கணும்னு இப்படின்னா உற்சாகப்படுத்தி என்னாச்சு அப்புறம்? எனக்கு மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட கதறின பொழுது கர்த்தர் எனக்கு மன்னித்தார். நான் சபையில் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டேன். நீங்க யாரு கட்டுறீங்களோ கட்டலையோ கர்த்தர் கட்டுவார். ஐயா, அதான் அவ்வளோ அழுது மக்கள் பணத்துல இல்ல நீங்களே கட்டிக்கணும்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் ஐயா மக்களே நாடி இருக்கீங்க. நீங்க கட்டுறீங்களோ இல்லையோ கர்த்தர் கட்டுவாருன்ட்டு நீங்க என்ன கொடுக்க தேவையில்ல, கர்த்தரே கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கின பணம் தான் திரும்பி கொடுத்துடலாமையா? ஏன்னா உங்களுடைய வேதத்துல இல்லாத கர்த்தரே உங்களை தூங்க விடாம எழுப்பி உட்கார வச்சு இவ்வளவு தூரம் பேசிருக்காரு. அவரால் கட்ட முடியாதயா? அவராச்சே கட்டிடலாமே. அவருடைய ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார். இன்னும் அவரோட சபைக்கு போன மக்களே நல்லா கேட்டுங்க, அவருடைய ஆலயத்தை கர்த்தர் கட்டுவாரு. நீங்கன்னா கட்ட முடியாது, அதனால கர்த்தர் தான் கட்டுவாரு. இனியாச்சும் தெரிஞ்சுங்க. அதற்கு பிறகு ஆண்டவருடைய அற்புத கரத்தை இந்த ஊழியத்தில் நான் பார்த்தேன். ஆண்டவர் ஜனங்களை கொண்டு தான் கட்டினாரு. ஐயா, கடைசியில ஜனங்கள் தான் கட்ட போறாருன்னா அதுக்கு எதுக்கே உங்களை எழுப்பி உகார வச்சு இவ்வளவு தூரம் பெரிய ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்றீங்க? நானா ஆரம்பத்திலே சொன்னேன், எப்படிதான் இருந்தாலும் மக்களோட பணத்துல தான் நீங்க கட்ட போறீங்க. ஏன்னா உங்களாலையும் கட்ட முடியாது. பாவம், நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க. மக்களோட காசுல வாழ்ந்துட்டீங்க, பிள்ளைகளுக்கும் வாழ கத்து கொடுத்துட்டீங்க. ஊரோட கர்த்தருக்கும் கர்த்தரு வழி இல்லை, அவரை மக்களை தான் நாடிட்டு போறாரு. இதுக்கு எதுக்கே இவ்வளவு பெரிய டிராமா? ஆனா என் கண்கள் அவர்கள் மேல இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு போதும் மனிதர் மேல் வைத்ததில்லை. ஐயா, இது தப்பு தானேயா? ஒரு பொழுதும் நான் மக்களை நாடிதான் இருப்பேன், நாடாம ஒரு நாளும் வாழ்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நான் மக்களை நாடினதே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றீங்க. இதோ பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டுல கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லிருக்கு தசாபாகம். ஒருவேளை நீங்க மக்களை நாடி போதிக்கலனா நீ என்ன சொல்றனா, வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்துட்டு காணிக்க அந்த சப்ஜெக்ட் இருக்கா பார்த்துட்டு கொடுங்கன்னு சொல்லிடணும். அதெல்லாம் தேடாத, அதெல்லாம் பார்க்காத, காணிக்க கொடுத்துடு அப்படின்னு கேட்கறது பேரு அவங்க நாடி வாழ்த்தது தானையா? எங்க சொல்லிருக்கு காணிக்க? உன் பிரமாணத்துல இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு. பிரமாணத்துல இல்ல, உன் ஹார்ட், உன் இருதயத்துல இருக்கு. எங்க சொல்லிருக்கு காணிக்க? வேதத்துல அப்படின்னு கேட்டு பிரமாணத்துல இல்ல இருதயத்துல இருக்கு, இருதயத்துல இருக்குது பிரமாணத்துல இல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. மக்கள் உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எத்தனையோ தேவைகள், இவ்வளவு காரியங்கள் தேவை எனக்கு. ஆனா கர்த்தர் என்ன அறிவார். கர்த்தர் எனக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஓ, உங்களோட தேவைகளை மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களாயா? அவங்களும் என்ன செய்யறாங்களா? மக்கள்கிட்ட கேட்டு வாங்கினதே இல்லை. அப்போ இந்த தாலி கேட்கறது, பழைய ஏற்பாட்டில் கொடுத்த போது அதிகமாக கொடுக்கணுன்றது, கொடுக்கலன்னா பரவாயில்ல போக மாட்டேன்றது, இதெல்லாம் என்னையா? கர்த்தரே நாட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. ஓ, உங்களோட கர்த்தர் மக்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு நாளும் நான் மனிதர் மேல் என்னுடைய கண்களை வைத்ததே இல்லை. கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தரே என்னுடைய சுதந்திரம். பாக்குற நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐயா, கர்த்தரே சுதந்திரம் வாழ்ந்தாரா? கர்த்தரை மட்டுமே நாடி இருக்காரா? மக்களை எப்பயுமே நம்பி இருக்க மாட்டாரா? மக்கள்கிட்ட கேட்கவே மாட்டாரா? மக்களோட பணத்துக்கு ஆசைப்படவே மாட்டாரானே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா ஒருத்தர் ஆண்டவரை நேசிச்சு வேதத்தை எடுத்து படிச்சா இவர் சொல்ற கதைகள் எல்லாம் பொய்ன்னு அவங்க ஈஸியா தெரிய வரும். நீங்கன்னா படிக்காதனாலதான் இவங்க இப்படின்னா ஒரு கதையை கட்டி மக்களுடைய காணிக்கையை சுரண்டி சுரண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரியத்தின் கடை தொகையா ஐயாக்கு மக்கள்கிட்ட வாங்கின மாதிரியா இருக்கணும். அது மக்களோட இதுல மக்களுக்கு தெரியாத மாதிரினா இருக்கணும். அதுக்காக ஐயா நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்ச கதை தான் இது. இன்னமும் நீ வேதத்தை எடுத்து படிக்காம இந்த மாதிரி கட்டு கதையெல்லாம் கேட்டுனீங்கன்னா இன்னும் நிறைய கலரா கதையை சொல்லி உங்களோட தாலி மொத்தம் இல்லாம வீட்டில் மொத்தம் நிறைய வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்குன்னா உஷாரா இருந்து தப்பிச்சுக்கிற வேலையை பாருங்க. பாய்.